Hello everyone, welcome to GHSS Panembali. இந்த வீடியோவில் நம்ம 10th English Unit 1 poem லைஃப்பில் இருக்கக்கூடிய figures of speech தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக இந்த யூனிட் figure of speech நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். Not hurrying to, nor turning from the goal. Not mourning for the things that disappear. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாட் அப்படின்னு அடுத்தடுத்த லைனில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்ட் சேமாக வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்படி வந்தால் இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா அனஃபரா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த லைனுடைய ஃபஸ்ட்டு வேர்ட் சேமாக வந்துச்சு அப்படின்னா அது அனஃபரா. In the dim past, nor holding back in fear. New friendship, high adventure and a crown. இதில் இந்த dim past a crown அப்படிங்கிறது, dim past அப்படிங்கிறது ஒரு சேடான பாஸ்ட் அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரௌன் அப்படிங்கிறது இங்கே வந்து டைரெக்டாக கிரீடத்தை சொல்லாமல் ஹாப்பினஸ் ஒரு புகழை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே அங்கே ஆக்சுவலாக மீன் பண்ணியிருக்கிற வேர்டு இல்லாமல் இன்னொரு விஷயத்தை மீன் பண்ணுறதுனால இது மெட்டஃபர். டைரக்ட் கம்பேரிஷன். டிம் பாஸ்ட் அப்படிங்கிறது அன்ஹாப்பி பாஸ்ட்டை சொல்கிறது, க்ரௌன் அப்படிங்கிறது புகழ் நம்மளை ப்ரைஸ் பண்ணுறத சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் கம்பேரிஷனாக வேறு ஒரு வேர்டு வச்சு சொல்கிறது மெட்டஃபர். From what the future wails, but with a whole and happy heart that pays its toll. ஸோ இது பர்சானிஃபிகேஷனில் வரும். ஃப்யூச்சர் வெயில்ஸ் அப்படின்னா ஃப்யூச்சர் வந்து திரை போட்டு, அதாவது எதிர்காலத்தில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாமல் வெயில்ஸ் திரை போட்டு மறைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஸ் இட்ஸ் டோல். ஹார்ட் வந்து அதற்கான தொகையை செலுத்துது. நம்ம வந்து எப்படி இப்போ டோல்கேட்டில் பணம் கட்டுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹார்ட் வந்து டோல் பே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சர் மறைச்சி வச்சுருக்குது, ஹார்ட் வந்து டோல் பே பண்ணுது அப்படிங்கிறது மனிதனுடைய செயல்களை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மனிதன் செய்யக்கூடிய ஒரு செயலை அல்லது மனிதனை குறிக்கக்கூடிய ஒரு செயல் மனிதன் அல்லாத வேற எதுக்கு சொன்னாலும் அதை நம்ம பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். To youth and age and travels on with cheer. So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. இந்த 3 லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூத் அண்ட் ஏஜ் இளமை முதுமை, அப் த ஹில் ஆர் டவுன் அப் ஆர் டவுன் மேலே கீழே, ரஃப் ஆர் ஸ்மூத் கடினமான மிருதுவான, ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் இடையில அண்ட் அல்லது ஆர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் வச்சு வந்துருந்துச்சுன்னா அதுதான் கான்ட்ராஸ்ட். ரெண்டு ஆப்போசிட் மீனிங் உள்ள வேர்ட்ஸு நடுவில் அண்ட் அல்லது ஆர் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கன்ஜங்ஷன் வச்சு வந்துருந்துச்சுன்னா அதுதான் கான்ட்ராஸ்ட். My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. நம்மளுக்கு இருக்கிற இந்த 7 போயம்ஸில் இந்த போயமில் மட்டும்தான் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. இது வந்து கப்லெட். ஸோ கப்லெட் அப்படின்னா என்னென்னா மேக்ஸிமம் லாஸ்ட்டில் இருக்கிற 2 லைனாக இருக்கும். அதோடைய எண்டிங் ரைமிங் வேர்டில் இருக்கும். குவெஸ்ட் பெஸ்ட் இருக்குது இல்லையா? இந்த 2 லைனுடைய சிலபிள்ஸும் பார்த்திங்கன்னா மோர் ஆர்லெஸ் ஈக்குவலாக இருக்கும். நம்மளுக்கு இந்த 2 லைன்லேயுமே 10 சிலபிள்ஸ் இருக்கும். மை ஹார்ட் வில் இப்படி ரீட் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 சிலபிள்ஸ் இருக்கும். ஸோ இதில் ரெண்டுமே 10 சிலபிள்ஸ் தென் ரைமிங் வேர்டில் முடிஞ்சிருக்கிறதுனால இது கப்லெட். இந்த போயமில் இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம்? அனஃபரா, மெட்டஃபர், பர்சனிஃபிகேஷன், கான்ட்ராஸ்ட் அண்ட் கப்லெட். நெக்ஸ்ட்டு த கிரம்பிள் ஃபேமிலியோடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கௌசல்யா. தேங்க்யூ.